நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ சரத் அகாடமி யூபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி சிசாட் கிளாஸஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கோடிங், டீகோடிங்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அந்த பேனாவே எடுக்காம, அந்த பென்னே எடுக்காம உங்களால என்ன பண்ண முடியும்? பார்த்தே சால்வ் பண்ண முடியும் இந்த டாபிக்லாம். ஓகேங்களா? ரீசனிங் பொறுத்தவரைக்கும் இது வந்து ரீசனிங் கீழ தான் வரும். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம ரீசனிங் டாபிக்ஸா பார்க்க போறோம் டெய்லியுமே. பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிட்யூட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் பொதுவாவே ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஏதாச்சும் ஒரு டெக்னிக் இருக்கும். அத மட்டும் புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிரலாம், நீங்க ரீசனிங்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே நீங்க ஈஸியாவே சால்வ் பண்ணிரலாம். நீங்க பேனாவே தொடணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. சரிங்களா? நீங்க மேத்ஸ வந்து ரொம்ப தள்ளி வச்சு பார்த்தா தான் பயமா இருக்கும். நீங்க மேத்ஸ்ல இருந்து நீங்க ரொம்ப தூரம் இருந்துகிட்டு, அச்சோ அங்க பக்கத்துல நீங்க அப்ரோச் பண்ணாமயே கணிதம் பயமா இருக்கு, பயமா இருக்குன்னா, ஆமா பயமா தான் இருக்கும். ஆனா நீங்க அத எடுத்துட்டீங்க, அத நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்னிக்க நீங்க வந்து இது பண்ணிரலாம். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணிரலாம், அத வந்து புடிச்சிரலாம். ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் எதுவும் பயப்படாதீங்க. பொதுவாவே நம்மளுடைய பங்களிப்பு, இந்தியன்ஸோட பங்களிப்பு அப்படின்றது மேத்ஸ்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்தியன்ஸோட பிளட்லயே வந்து மேத்ஸ் அப்படின்றது இயற்கையாவே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க, மேத்ஸ வந்து நீங்க ரொம்ப டஃப்பா பார்க்காதீங்க. நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம கோடிங், டீகோடிங் அப்படிங்கிற டாபிக் நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து நெறைய நெறைய டைப் இருக்கு இதுல வந்து. ஓகேங்களா? நெறைய டைப் கோடிங், டீகோடிங் எல்லா டாபிக் பொறுத்தவரைக்கும் நெறைய டைப் இருக்கும். கோடிங், டீகோடிங் பொறுத்தவரைக்கும் நெறைய டைப் இருக்கு. பட் நம்ம எல்லா டைப்புமே பார்க்க போறதில்ல. மேஜர் டைப்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டைம் கருதி நம்ம முக்கியமா இப்ப ரீசென்ட்டா கேட்கிற டைப் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கும் இந்த கிளாஸ். ஓகேங்களா? நல்ல தைரியம் குடுக்கும். நம்ம போன இன்ட்ரோ கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்திருந்தோம். சிசாட்ட நீங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எத்தனை கேள்வி போடணும், இதெல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதில நான் புக் லிஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். இந்த ரீசனிங் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன புக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படின்ற புக் சொல்லியிருப்பேன். அந்த புக் வாங்குற லிங்க்குமே உங்களுக்கு அந்த வீடியோ கீழ வந்து இருக்கும். சரிங்களா? அந்த புக் நீங்க புக் ஸ்டோர்லயோ, Amazon, Flipkart எங்கேயோ நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்ப இந்த டாபிக் நீங்க கிளாஸ் பார்க்குறீங்களா? கிளாஸ் பார்த்து முடிச்ச உடனே இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் புக்ல நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே. அதில நெறைய மாடல்ஸ் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறுதல் ஏற்படும். ஓகேங்களா? மெத்தட் பொறுத்தவரைக்கும் இந்த சேம் மெத்தட் தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு டைப்புக்குமே வந்து ஒரு சிறு சிறு மாற்றம் தான் இருக்கும். அது நீங்க ஈஸியா என்ன பண்ணிரலாம், சால்வ் பண்ணி பார்த்துரலாம். ஒரு டாபிக் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க நல்லா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே நீங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பர்ட் ஆயிரலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 2023ல இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விய நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க, இஃப் 0 இஸ் ரிட்டன் அஸ் CHUR தென் ஹவ் இஸ் பிளேயர் வில் ரிட்டர்ன். ஓகே. ஸோ இதுதான் கேள்வி. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இத எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்க இந்த 4 லெட்டர ZERO அப்படின்றத CHUR அப்படின்னு எழுதுனா, இந்த PLAYER அப்படின்றத எப்படி நீங்க என்ன யூஸ் பண்ணி எழுதுவீங்க அப்படின்றது தான் ஒரு மேட்டர். ஓகே. இதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் இதுல வந்து இருக்கும். இந்த நீங்க கேள்வி படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா புடிச்சிரணும். சரியா? இப்ப இந்த 0 அப்படின்றத, இந்த ZERO அப்படின்றத ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன யூஸ் பண்ணி இத வந்து உருவாக்கியிருப்பாங்க. CHURன்னு உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன பேட்டர்ன இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, இதுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, அதே பேட்டர்ன் அந்த பிளேயருக்கு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. ரொம்ப சிம்பிள். இது பார்த்தோனே நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். இது அந்த அளவுக்கு டஃப் இல்ல. நீங்க ஈஸின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத பார்த்தோனே உங்க கண்ணு முன்னாடி வந்து ஆன்சர் வந்து தெரியும். பட் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. இந்த மெத்தட் பார்ப்போம். உங்களுக்கு போக போக எவ்வளோ தூரம் ஈஸியா இருக்குன்றத நீங்க வந்து பாருங்க. கோடிங், டீகோடிங்ல எல்லாமே ஈஸி தான். சரி. ஸோ இந்த இது சால்வ் பண்ண உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய டெக்னிக் தெரிஞ்சிருக்கணுமா, பெரிய பெரிய ஃபார்முலா தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. எதுவுமே தெரிய வேண்டியதில்ல. பேசிக் ஆல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் ABCD வந்து அந்த 26 லெட்டர் தெரிஞ்சா போதும். நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இது தெரியும். ABCD EFGH IJKLMNOPQRSTUVWXYZ இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? Z வரைக்கும் நமக்கு கண்டிப்பா வந்து தெரியும். இது மட்டும் தெரிஞ்சாவே போதும். நீங்க ஒரு திரைப்படத்தில பார்த்திருக்கலாம். இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அந்த திரைப்படத்தில பார்த்தீங்கன்னா, அந்த புரொஃபசர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டாஸ்க் குடுப்பாரு. இந்த மாரி நீங்க வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் படிச்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த பொண்ணு வந்து என்ன சார் இத போய் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவரு ஃப்ரண்ட்ல இருந்து கேட்பாரு, லாஸ்ட்ல இருந்து கேட்பாரு, இடையில இருந்து கேட்பாரு, அப்படிலாம் கேட்பார்ல. ஸோ அந்த மாரி தான். நீங்க ஆல்ஃபபெட்ஸ் படிச்சாலும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த டாபிக்ல நீங்க ஆன்சர் பண்ண முடியும். பொதுவா இந்த ஆல்ஃபபெட்ஸ வச்சே தான் இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? வந்துட்டே இருக்கும். சரி. இதுல என்ன பேட்டர்ன் முதல்ல இதுல ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போமா? இங்க 0 இருக்கா? இங்க CHUR இருக்கா? நீங்க வந்து பாருங்க. இங்க வந்து Z இருக்கு. இங்க வந்து C இருக்கு இல்ல? இந்த Zக்கும் இந்த Cக்கும் என்ன ரிலேஷன்னு பாருங்க. இந்த Zக்கும் Cக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு தொடர்ந்து இந்த நம்பர் இருக்கு. இந்த லெட்டர் இருக்கு. ABCD தொடர்ந்து இருக்கா? Z முடிஞ்சிருச்சு. Z முடிஞ்ச உடனே அகைன் இது கன்டின்யூ ஆகும். அகைன் A, B, C, D,
இஎஃப் தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கும் இல்லையா, அது நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு, இசட்டோட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் அகைன் ஏபிசிடிங்கிறது கண்டினியூ ஆகுது இல்லையா. அப்போ இதில் வந்து இது எத்தனாவது எழுத்து இருக்குன்னு முதல்ல பாருங்க. இந்த இசட்ல இருந்து இது ஏதாச்சும் அடுத்தடுத்த லெட்டர் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. அப்போ இசட்ல இருந்து சி வந்து எத்தனாவது லெட்டர், ஏ வந்து நெக்ஸ்ட் 1வது லெட்டர், பி 2வது லெட்டர், சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3rd லெட்டர் இல்லையா. அப்போ இசட்டுக்கு 3வது லெட்டரை இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இசட்டுக்கு 3வது லெட்டரை இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா. அப்போ இசட் ப்ளஸ் 3 பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இசட் ப்ளஸ் 3 இது 1 2 3 ஓகேவா. இது A1 B2 C3 ஓகே. இசட் அதுதான் இசட் ப்ளஸ் 3ன்ற பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்ற லெட்டருக்கும் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. இப்போ ஈக்கு பார்ப்போமா. இ ஓகே, இ இங்கே இருக்கா. ஈக்கு அப்புறம் F1 G2 H வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3. அப்போ இங்கேயுமே ஓகே. அப்போ நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு இங்கே. அப்போ இந்த ப்ளஸ் 3 பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் பார்த்துடலாமா ஒரு முறை. ஆர் பாருங்க. ஆர் இங்கே இருக்கா. ஆர்லேருந்து S1 T2 யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3. அப்போ வந்து ஆறுன்ற எழுத்துக்கு நேராக அடுத்த வேர்டில் வந்து யூன்றது இருக்கும். ஆறுக்கு நேராக இங்கே வந்து 3வது யூ இருக்கா. ரைட். அப்போ ப்ளஸ் 3 பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வரும்போது டவுட் இருந்தால் நீங்கள் இது ஓ கூட பார்த்துக்கோங்க. அப்போ ஓலேருந்து P1 Q2 ஆர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ஓகேவா. அப்போ O+3 தான். ஓகே ரைட். அப்போ இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ O+3 தான் நமக்கு ஆர் வருது. ஓகே, அப்போ ஒவ்வொரு லெட்டரோடையும் நமக்கு +3ன்ற ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ நீங்கள் அழகாக இதே மாதிரி இங்கே P+3 தான் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சரில் ஃபஸ்ட்டாக வரும் இல்லையா. அப்போ பியோட 3வது லெட்டர் பாருங்கள். பி இங்கே இருக்கா. QRS ஓகே, QRSஆ. அப்போ நமக்கு எஸ் தான் வரும். அதுக்கடுத்து எல் பாருங்கள். எல்லேருந்து 3வது லெட்டர் MNO ஓகே இல்லையா. ஓ. அதுக்கடுத்து என்ன இருக்குது. ஏவா. ABCD ஓகே. அப்போ நமக்கு டி தான் வரும். ஓகே, நல்லா கவனமாக போடுங்க. இது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டி. அதுக்கடுத்து ஒய் இருக்கா. ஒய் முடிஞ்சோன்னே ZAB ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பி. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது. ஒய் போட்டோமா. நெக்ஸ்ட்டு இக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 2 3 இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹச். ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 2 3 யூ ஓகேங்களா. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் வந்தது. SODBHU எங்கே இருக்குன்னு பாருங்கள். SODBHU இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. டி இவ்வளோ தான் ஆன்சர். இதுதான் பேட்டர்னே. அதாவது எக்ஸாம்லாம் நான் இவ்வளோ தூரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பார்த்தோன்னே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள். இதெல்லாமே ஒரே மார்க் பாருங்கள். எஸ். ஓ. அதுக்கடுத்து சி. இங்கே 3 டி இருக்குது, 3 பி இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போகக்கூடாது, லாஸ்ட்லேருந்து போகணும். ஓகேவா. லாஸ்ட்லேருந்து போய் பார்ப்போமா. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து போனால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்லேருந்து போனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. லாஸ்ட் லெட்டர்லையும் இப்போ இந்த பிக்கும் +3 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆருக்கும் +3 தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏன் ஃபஸ்ட்லேருந்து போனோம், லாஸ்ட்லேருந்து போவோம். இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து பார்ப்போமா. ஆறுலேருந்து நீங்கள் +3 போட்டு பாருங்கள். ஆறு இங்கே இருக்கா. ஆறுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து S1 T2 யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ஓகே. அப்போ நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்க லெட்டரில் கடைசி லெட்டர் வந்து கண்டிப்பாக R+3 யூவாக தான் இருக்கணும். ஓகேவா. அப்போ கடைசியில் ஆன்சரில் லாஸ்ட் லெட்டர் வந்து யூ எது இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. இங்கே பாருங்கள். ஏல லாஸ்ட் லெட்டர் யூ இல்லை. அப்போ இது ஆன்சர் கிடையாது. பியில் லாஸ்ட் லெட்டர் யூ இல்லை. இதுவும் ஆன்சர் கிடையாது. சியில் லாஸ்ட் லெட்டர் யூ இல்லை. இதுவும் ஆன்சர் கிடையாது. டி தான் எனக்கு ஆன்சர். ஓகே, இது வந்து ஒரு செகண்டில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த கேள்வியை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ தூரம் எடுத்துட்டேன். பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் இந்த கேள்வி ஓகேங்களா. இதே மாடலில் அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி தான். ஓகே, இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து DARK அப்படின்னு ஒரு இது இருக்குது. DARKவை GDUN எழுதுறாங்க. அப்போ MOON அப்படின்றத எப்படி எழுதுவாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் கேள்வி. சரி, இதை பார்ப்போமா. அப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துப்போம். ஆல்ஃபபெட்ஸ் வந்துடுச்சா. ஓகே, இப்போ வந்து டி. ஓகே, டியிலேருந்து இந்த ஜிக்கு என்ன ரிலேஷன் பார்த்துடலாம். 1 2 3 சேம் பேட்டர்ன் தான். ஓகே ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் +3 தான். அப்போ ஏன்னா இங்கே டி வந்துடுச்சு. ரைட்டு. அப்போ வந்து +3 பேட்டர்ன் தான். ஓகே, அதே பேட்டர்ன் தான். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்கள். MOON இங்கே பாருங்கள். ஆல்ஃபபெட்ஸ் உங்கள் கண் முன்னாடியே வந்து இருக்குது. எது ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். MOON நான் வந்து ஒரு 5 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 ரைட். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ எம் இருக்கா. எம்லேருந்து +3 ஓகே. அப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி ஓகேங்களா. ஃபஸ்ட் லெட்டர் வந்து பியாக தான் இருக்கும். இதில் இருக்கதே ஒன்றே தான் இருக்குது பி. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ தான். அது பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ. சரியா. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு சரியான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் டாபிக். இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ரொம்ப ஈஸி கேள்வி தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க. இங்க வந்து ஜிஓஎல்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐக்யூஎன்எஃப்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க எஸ்ஐஎல்விஇஆர்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இந்த ஜிஓஎல்டிய வந்து ஐக்யூஎன்எஃப்னு எழுதுனா, இந்த எஸ்ஐஎல்விஇஆர் இத வந்து எப்படி எழுதுவாங்க? இப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இத நம்ம பார்க்கலாமா? இப்போ வந்து பாருங்க. அம் இதுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க? வேற மாரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? ரைட்டு. +2ஓ. ஓகே. இங்க ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜினா H1 ஐ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 +1 +2 ஓகே. இங்க வந்து +2 ஃபார்மட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டு தான். அப்போ ஓக்கு வந்து பார்ப்போமா? ஓ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓலருந்து பி, கியூ வந்திருக்கா? எஸ் கரெக்ட்டு தான். அப்போ என்னன்னா நெக்ஸ்ட் பி வரணும். என் இல்ல எல்லா இங்க ரைட்டு. எல்னா +2னா என் வரணுமா? வந்திருக்கு கரெக்ட்டு தான். டினா எஃப் வந்திருக்கு. டினா எஃப் கரெக்ட்டு தான். ஓகே. அப்போ +2 பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சரிங்களா? அதே பேட்டர்ன் இதுக்கு போட்டுருவோமா? எஸ்னா என்ன வரும்? S+2 யூ. ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ இருக்கிறது மட்டும் தான் ஆன்சரா இருக்கணும். அது எதெல்லாம் இல்லையோ தூக்கி விட்டுருங்க. டி வந்து வராது. ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க பார்த்தீங்கன்னா டில வந்து டீன்னு இருக்கு பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்னா கண்டிப்பா யூ தான் வந்தாகணும். S+2 என்னது யூ தானே? அப்போ யூ தான் வந்தாகணும். டி வராது. அப்போ டி ஆப்ஷன் நமக்கு கிடையவே கிடையாது. நீங்க வந்து டியை நீங்க தூக்கிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து I+2 என்னது? கே. ஓகேங்களா? செகண்ட் லெட்டர் நமக்கு கே தான் வந்தாகணும். 3லையுமே கே தான் இருக்கு. சரி இருக்கட்டும். அதுக்கடுத்து L+2 பாருங்க. என்னா அப்போ நமக்கு 3வது என் தான் வந்தாகணும். எம்லாம் வரக்கூடாது. அப்போ இதை நீங்கள் ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எல் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் வந்து வி. ஓகே. இங்கே வி அப்படின்னா வந்து இங்கே எக்ஸ் தான் வரணும். எக்ஸ் தான் வரணும் இல்லைங்களா? அப்போ வி அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸ் தான் வரணும். அப்போது இங்கே தான் எக்ஸ் இருக்குது. இங்கே இசட் வந்து வராது. அப்போ இதையும் அடிச்சிட வேண்டியதான். அப்போ நமக்கு சரியான ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அப்போ ஜிடிலாம் போக வேணாம். எங்கே ஆன்சர்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறம் ஏன் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட்டு தானே. முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ சரியான ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்போ இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பாருங்கள். இங்கே ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு பாருங்கள். இஃப் பென் இஸ் கால்டு புக்கு. பேனாவை நான் புக்குன்னு சொல்லுவேன். புக் இஸ் கால்டு நோட் புக்கு. புக்கை நான் வந்து நோட் புக்குன்னு சொல்லுவேன். நோட் புக் இஸ் கால்டு ஃபைலு. நோட் புக்கை நான் வந்து ஃபைலுன்னு சொல்லுவேன். ஓகேவா? வாட் டு வி ரைட் வித்? நம்ம எதை வச்சு எழுதுவோம்? இந்த மாதிரி ஒரு கேள்வி. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. சுத்தமாக இது வந்து ரொம்ப ஈஸி. சரி. இப்போ வந்து பென்னை புக்குன்னு எழுதுகிறோம். புக்கை நோட் புக்குன்னு எழுதுகிறோம். நோட் புக்கை ஃபைலுன்னு எழுதுகிறோம் இல்லையா? வாட் டு வி ரைட் வித்? ஓகே. இதுதான் கொஸ்டின். இப்போது இதில் நீங்கள் வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும். வாட் டு வி ரைட் வித்? நம்ம எதை யூஸ் பண்ணி எழுதுவோம்? பேனாவை யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். பென் யூஸ் பண்ணி தானே எழுதுவோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நமக்கு இதில் வாட் டு வி ரைட் வித் அப்படின்னா வந்து பேனாவை எதை யூஸ் பண்ணி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம எதை யூஸ் பண்ணி எழுதுவோம்? பேனாவை யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். பென் அப்படின்றது ஆன்சர் இல்லையா? ஆனால் இவங்க ஒவ்வொன்றையும் வெவ்வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. பென் யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஆனால் பேனான்றது இங்கே புக்கு. ஓகேவா? இவங்க பேனாவனா என்ன சொல்கிறாங்க? பேனாவை யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஆனால் பேனாவை இவங்க புக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பென்னு கொடுக்காம நீங்கள் புக்குன்னு தான் கொடுக்கணும். ஓகே. சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக்கு. ஓகே. ஸோ வாட் டு வி ரைட் வித்? பென். பென்னை இவங்க ஆனால் எப்படி அசைன் பண்ணியிருக்காங்க? பென் இஸ் கால்டு புக்கு. ஓகேங்களா? பென்னை புக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சரியான ஆப்ஷன் வந்து புக்கு தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இதுக்கு சரியான ஆப்ஷன். இது ரொம்ப சுலபமான கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதே மாதிரி டைப் தான். ப்ளூ மீன்ஸ் க்ரீனு. க்ரீன் மீன்ஸ் எல்லோ. ஓகேங்களா? எல்லோ மீன்ஸ் ரெட்டு. ரெட்டு மீன்ஸ் ஒயிட்டு. ஓகேவா? இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி என்ன? வாட் இஸ் த கலர் ஆஃப் சன்ஃப்ளவர்? ஓகேங்களா? சன்ஃப்ளவரோட கலர் என்ன? எல்லோ. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லோ தானே சன்ஃப்ளவரு. எல்லோ தான். ஆனால் எல்லோவை இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லோ க்ரீன் மீன்ஸ் எல்லோ மீன்ஸ் ரெட்டா? எல்லோ மீன்ஸ் ரெட்டு. ஓகே. எல்லோ மீன்ஸ் ரெட்டா? அப்போ ஆன்சர் ரெட்டு தான். பி. ஆப்ஷன் பி தான். ஓகே. புரியுதா? வாட் இஸ் த கலர் ஆஃப் சன்ஃப்ளவர்? டேரெக்டாக இங்கே வந்துருங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் சன்ஃப்ளவர்? சன்ஃப்ளவர் என்ன கலரில் இருக்கும்? சூரியகாந்தி பூ வந்து என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலரில் தான் இருக்கும். எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் எல்லோவை இவங்க என்னன்னு சொல்கிறாங்க? எல்லோ மீன்ஸ் ரெட்டு. ஓகேவா? அப்போ ரெட்டு. சரியான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெட்டு. புரியுதா? இவ்வளோ தான் அவங்களுக்கான கேள்வி. சரி. இன்னொரு கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். யூபிஎஸ்சியில் கேட்டால் இன்னொரு டைப்பு. ஓகேங்களா? 2 டைப் பார்த்துருக்கோம். இது 3வது டைப்பு. இது வந்து எப்போ 2024 கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் தான் இது. 2024 கேட்டிருக்காங்க. இஃப் பண்ண சர்டைன் கோடு ABCD இஸ் ரிட்டன் அஸ் 24. EFGH இஸ் ரிட்டன் அஸ் 1680. தென் ஹவ் இஸ் IJKL? ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி. இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த கேள்விக்கும் இது நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கேள்வி நம்ம வந்து பார்ப்போம். இப்போது ABCD அப்படின்றத ABCDயை வந்து 24ன்னு எழுதுவேன். EFGHஐ நான் வந்து 1680ன்னு எழுதுவேன். அப்போ இந்த IJKL எப்படி எழுதணும்? இவ்வளோ தான் கேள்வி. ஓகேங்களா? இங்கே யூபிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம இங்கே ஒரு ஃபார்மேட்டாக நீங்கள் எழுதியிருக்கோம். அவ்வளோதான்.
சரி, இங்க வந்து பார்ப்போமா? இங்க வந்து இதுவும் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் வந்து வேணும். அப்ப இந்த ஏபிசிடிய எப்படி இந்த 24ல கொண்டு வர முடியும்ன்றத நீங்க யோசிங்க. ஓகேவா? இதுக்கு 1ன்னு குடுப்போம். இதுக்கு 2ன்னு குடுப்போம். இதுக்கு 3ன்னு குடுப்போம். 4ன்னு குடுப்போம். ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வரிசையா 26 வரைக்கும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அசைன் பண்ணிரலாமா? 1, 2, 3, 4 சொல்லி 26 வரைக்கும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ அ இப்போ ஒண்ணு ஆட் பண்ணுவோமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி வருதான்னு பார்ப்போமா? ஏ வந்து 1ஆ? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 வருமா என்ன? வராது. 7, 10 தான் வரும். அப்ப வராது. ஓகேங்களா? அப்ப அடிஷன் இங்க வரல. மைனஸ்லாம் குடுத்தீங்கன்னா வேல்யூவே மைனஸ்ல போயிரும். மைனஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இருக்கது 1, 2, 3, 4 வச்சு நீங்க 24 வரைக்கும் போக முடியும்னா, அதாவது கொஞ்சம் ரேஞ்ச் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா இங்க பாருங்க. இஎஃப், தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1680ன்னு வருது. அப்பனா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வேல்யூவா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸோ நமக்கு வந்து இப்ப சின்ன சின்ன வேல்யூவா வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அடிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய வேல்யூவா வருது. நீங்க இதில ஆப்ஷன்ல பார்த்தீங்கனாலும் பெரிய பெரிய வேல்யூவா குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப இந்த கேள்வியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப ஏபிசிடினா 24, இஎஃப்ஜிஹெச்னா 1600. இதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ அப்படின்னா வந்து 10,000, 11,000 அப்படின்னா, அப்புறம் எப்படி? அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு அடிப்படையான கான்செப்ட். அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துரலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏபிசிடி இஸ் ரிட்டன் அஸ் 24. நீங்க போட்டு பாருங்க. ஏக்கு என்ன பண்ணலாம்? இது வேணாம். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இல்லையா? 1 இன்ட்டு 2 என்ன? 2. 2 இன்ட்டு 3 என்ன? 2 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6ஆ? 6 இன்ட்டு 4 என்ன? 6 4 24ஆ? கரெக்ட். புடிச்சிட்டோம் நம்ம. ஓகே. 24ன்றது ஆன்சர். ஓகே. இது வேணும்னா நீங்க செக் பண்ணுங்க. இல்லனா வேணாம். இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டைரக்ட்டா இந்த ஆன்சருக்கு நீங்க வந்துருங்க. அதாவது I இன்ட்டு ஜே இன்ட்டு கே இன்ட்டு எல். ஓகேங்களா? இத நம்ம வந்து பெருக்கிரலாம் டைரக்ட்டா. இப்போ வந்து 9 இன்ட்டு 10 போடலாம். 9 இன்ட்டு 10 என்ன? 9 இன்ட்டு 10 வந்து 90 இல்லையா? 9, 10, 90. 9 10s ஆர் 90. ஓகே. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்டு 11. 90ய 11ஆல பெருக்குறாங்க. 90 11 முறை பெருக்கணும். 90 10 முறை பெருக்குனீங்கன்னா 90 இன்ட்டு 10 எவ்வளவு? 900 இல்லையா? இன்னொரு 90. 900 + 90 எவ்வளோ? 990 தான் ஆன்சர். ஓகே. இது உட்காந்து நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 90 போடுறது, 11 போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 90 10 முறை நீங்க பெருக்குனீங்கன்னா 900மா? ப்ளஸ் ஒரு 90னா 990யா? 990 அதுதான் இங்க குடுத்தாச்சு. டைரக்ட்டா வந்துரணும். எந்த அளவு ஷார்ட்கட்டா போட முடியும் அப்படிதான் நீங்க வந்து போடணும். ஓகேவா? அப்ப 90 இங்க 990. ஓகே. 990 வந்துருச்சு. அடுத்து என்ன? 12. 990ய 12ஆல நீங்க பெருக்கணும். 2ஆல பெருக்குங்க முதல்ல. 2 இன்ட்டு 990 எத்தன? 1980. ஓகேங்களா? இத உட்காந்து ஓனா பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 இன்ட்டு 990 போட்டீங்கன்னா 1980. அடுத்து ஒரு முறை தானே. 0 9 9 ஓகேங்களா? முடிஞ்சுச்சு. இங்க 0 இங்க 8 இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை வரும்? ஆமா. இங்க வந்து ஒரு 8 இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? 18னா 8 பேலன்ஸ் இங்க 1 வருமா? 1 வரும்ல. அப்ப இங்க 1 அ ப 11 தான். ஓகேவா? அப்ப 1180 தான் ஆன்சர். ஓகே புரியுதா? 990ய நீங்க பெருக்குறதும் அப்படிதான். 990 இன்டூ 12 தானே. 990 இன்டு 12ஆ? அப்பனா வந்து 1980 2ஆவது பெருக்கி விட்டுருங்க. 1980 அப்புறம் ஒரு 990 ஓகே. 0 8 8 இங்கே ஒரு 11 ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 11880 இதுதான் ஆன்சர். ஓகே கரெக்டான்னு பாருங்க. இருக்கு. 11880 ஓகேங்களா? இதுதான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ சரியான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11880 ஓகேங்களா? ஸோ இதுதான். இது ரொம்ப சிம்பிள். இது நீங்க ஈஸியாவே போட்டுறலாம். அடுத்த கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு. இந்த மாரி குடுத்துருக்காங்க. இஃப் இன் அ சர்டைன் கோட் பி ஆக்சுவலா இது ஒண்ணுமே இல்ல இந்த கேள்விலாம். சரி. இந்த கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா? இந்த கேள்விக்கு ஆல்ஃபபெட்ஸ் கூட தெரிய வேணாம். ஆல்ஃபபெட்ஸ் தெரியாமயே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிறலாம். இங்க பாருங்க. பிஓடி இருக்கா? அத அப்படியே திருப்பி போடுங்க. பிஓடின்னு எழுதாம நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வராம, பேக்ல இருந்து ஃப்ரண்ட் போங்க பார்ப்போம். ஓகேவா? நீங்க இப்படி படிக்காம, இப்படி படிங்க. லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேவா? பிஓடின்னு படிக்காம டிஓபின்னு போடுங்க. இப்ப நம்ம பாட்ட என்ன எழுத போறோம் அப்படின்னா வந்து நம்ம டிஓபின்னு போட போறோம். அதுக்கடுத்து ஓகேவா? அதுக்கடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ட்ராப்ன்னு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்களா? ட்ராப்பையும் டிஆர்ஏபின்னு படிக்காம, நீங்க லாஸ்ட்ல இருந்து இப்படி போணும். ஓகேவா? பிஏஆர்டி ஓகே. இப்படி எழுதணும். ஓகே. இப்படி எழுதிட்டீங்க. அப்ப இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிளா இங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்க பாருங்களேன். இந்த பிஓடின்றத அப்படியே லாஸ்ட்ல இருந்து எழுதியிருக்காங்க. டிஓபின்னு எழுதி ப்ரிஃபிக்ஸா ஒரு ஏ போட்டுவிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான். நீங்க அதே மாரி இதையும் பாருங்க. இதையும் நீங்க பின்னாடி இருந்து எழுதுங்க. நீங்க டிஆர்ஏபின்னு எழுதாம, பிஏஆர்டின்னு எழுதணும். ஓகேவா? லாஸ்ட்லேருந்து சொல்றேன் நானு. புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட்லேருந்து நீங்க வந்து எழுதணும். ஓகேவா? லாஸ்ட்லேருந்து அதே மாரி எழுதுங்க. பிஏஆர்டி
டி முன்னாடி ஒரு ஏ போட்டு விட்ருங்க அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த வந்துருச்சா அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ ஏஆர்இஎன்ஏன்னு எழுதாமல் இப்படி இந்த லாஸ்ட்டில் இருந்து அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏ எழுதணும், அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஆர், அதுக்கப்புறம் ஏ, ப்ரிஃபிக்ஸாக ஒரு ஏ போட்டு விட்றணும் ஓகேவா. இவ்வளோ தான். அப்போ அதே மாதிரி நீங்கள் வேணால் எழுதி கூட நீங்கள் பார்க்கலாம். ஏ அதுக்கப்புறம் என் இருக்கா, அதுக்கப்புறம் இ இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு ஆர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஏ இருக்கா, ஏ போட்டிங்க, ப்ரிஃபிக்ஸாக ஒரு ஏ போட்டுருணும் ஓகேவா. இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஏஏஎன்இஆர்ஏ ஏஏஎன் ஏஏஎன்இ ஏஏஎன்இ ஏஏஎன்இஆர்ஏ ரைட். டி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த கேள்வி. லாஸ்ட் இயர் தான் இதுவும் கேட்டிருக்காங்க கோடிங் டிகோடிங் டாப்பிக்கில். இது ஒரு சுலபமான ஒரு கேள்வி, ஈஸியாக நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதுதான் இப்போ பார்ட் அப்படின்றத டிஓபி ப்ரிஃபிக்ஸ் ஒரு ஏ, இந்த ட்ராப்ன்றத பி ஏ செகண்டு டி அடுத்து டி அடுத்து ஓகேங்களா. அப்பார்ட் அப்படின்னு எழுதுறாங்க, ஏ ப்ரிஃபிக்ஸில் போட்டு விட்டுறாங்க. அப்போ அரினா என்ன வரும், ஏஎன்இஆர்ஏ முன்னாடி ஒரு ஏ, ப்ரிஃபிக்ஸில் ஒரு ஏ ஓகேங்களா. அவ்வளோதான். சரியான ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் டி ஓகேங்களா. இவ்வளோ தான் நம்ம இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் ஓகேங்களா. இங்கே ஒரு ரிலேஷன் கண்டுபிடிங்களே பார்ப்போம். இப்போது இது என்ன டைப்பு, டபிள்யூஒய். ஓப்போ இதுவும் இந்த டாபிக் தான் போல், அந்த +2 கான்செப்ட் தான் வரும். அப்போ டபிள்யூ ஒய்யும் பக்கத்தில் தானே இருக்குது. ஓகே, இப்போ ஆல்ஃபபெட்ஸே எடுத்துக்கோங்க. ஆல்ஃபபெட்ஸ் வந்து எடுத்துடுறோம். அப்போ டபிள்யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், W+2 தான் ஒய் இல்லையா. டபிள்யூவோட நீங்கள் +2 போட்டிங்க அப்படின்னா ஒய் வந்துடும். ஓகே, இதோட +2, அதுக்கடுத்து ஏவோட +2 போட்டிங்கன்னா சி, ஏ இருக்கா, B1 C2 ஓகே +2 டி. இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸி தான். அப்போ எஃபோட அதே +2 போடுங்க. எஃபோட +2 போட்டிங்கன்னா ஹச்சா, ஃபஸ்ட்டு வந்து ஹச் தான் வரணும். இல்லை இதெல்லாம் இல்லையே தூக்கி விட்ருங்க, ஜி அடிச்சு விட்ருங்க, அது வராது. நெக்ஸ்ட்டு என்ன, ஐ இருக்கா, ஐயில் 2வது லெட்டர் என்ன, +2 தானே போடணும். அப்போ கேவா, 2வது லெட்டர் கே மட்டும்தான் இருக்கணும், மற்ற அப்படியே அடிச்சு விட்ருங்க. இது எல் இருக்குது, இங்கே எம் இருக்குது, ரெண்டும் வராது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. டக்குன்னு அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். இஃப் இன் அ சர்டன் கோட் டேல் இஸ் ரிட்டன் அஸ் எஃப்எம்பியூடி, வாட் இஸ் 7 இஸ் ரிட்டன் அட் த கோட் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குன்னா இந்த கேள்வி நம்ம வந்து பார்ப்போம். இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இப்போ இங்கே வந்து வேறு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஸுக்கும் இந்த எஃப்க்கும் ஒரு ரிலேஷன் வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ஃபபெட்ஸில் போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் ஏபிசிடின்னு எழுதிட்டு போனீங்கன்னா எஸ் எங்கேயோ இருக்கும் பின்னாடி, எஃப் வந்து இங்கே இருக்கும், ஏபிசிடி எஃப் இங்கே இருக்குது, எஸ் எங்கேயோ ஒரு பக்கெட்டு பல எழுத்துக்கு அப்புறம் இருக்குது. அதே மாதிரி டி எங்கேயோ இருக்குது, எம் எங்கேயோ இருக்குது, ஏ எங்கேயோ இருக்குது, ஏபி பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ரிலேஷன் எல்லா எழுத்துக்கும் ஒரு பேட்டர்னுக்குள்ளே அதை கொண்டு வர முடியாது. ஓகே, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னா மேபி இந்த மாதிரி வந்து கேட்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பிடிக்கணும் முதல்ல. இதுக்கு முதல்ல என்ன பேட்டர்னுன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு அதே பேட்டர்னை இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். சரியா, அதுதான் மெத்தடே. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேலுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. இப்போது நீங்கள் அதை எழுதிக்கோங்க எடுத்து. இதுவுமே ஈஸி தான். ஆனால் நீங்கள் இப்போ பிகினராக நம்ம இதை ப்ரிப்பேர் தான், நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். அதனால தான் நான் உங்களுக்கு எழுதி இதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஸ்டேல் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. ஸ்டேலை எப்படி இவங்க FMPUT அப்படின்னு எழுதுனாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. இந்த கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, இது என்ன மெத்தடுனா, நீங்கள் ஃபஸ்ட் இந்த நடுவில் இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த ஏபி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். ஏவோட நெக்ஸ்ட் லெட்டரை அப்படியே வச்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ST ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து TU ஓகேங்களா. இந்த மாதிரி இதோட நெக்ஸ்ட் லெட்டரை நேராக எழுதாமல் கிராஸில் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள் EF ஓகே, LM புரியுதுங்களா. ஓகே, இந்த மாதிரி அதாவது கிராஸாக போகுது, நேராக எழுதாமல் கிராஸாக எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் லெட்டரை. ஓகே, இவ்வளோ தான். இந்த பேட்டர்னே இதுதான். இப்போது STALE அப்படின்ற ஒரு வேர்டை FMBUT ஓகேங்களா, BUTன்னு இருக்கா. இப்போ இது வந்து ஆப்போசிட் வந்துச்சா. எஸ்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர்னா இப்போ இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்படி வருது, இந்த கடைசி லெட்டரோட நெக்ஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட்டாக வருது இல்லையா. கடைசி லெட்டரோட ஃபஸ்ட் லெட்டர் தான் நெக்ஸ்ட் லெட்டர் தான் இங்கே ஃபஸ்ட்டாக வருது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் 7 போடுங்க, SEPEN ஓகேங்களா. அப்போ என்னோட நெக்ஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட்டாக வரணும் இல்லையா. அப்போது
என்னோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? ஓவா? அப்ப ஓ தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கணும். அப்ப ஆப்ஷன்ல ஓ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கணும். இது வராது. ஓகேங்களா? அவ்வளதான். நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க? எல், எம் இல்லையா? எல்லோட நெக்ஸ்ட் லெட்டர் தான் இங்க எம்னு எழுதியிருக்காங்க. அப்ப ஈயோட நெக்ஸ்ட் லெட்டர். ஈக்கு அப்புறம் என்ன வரும் இங்க? எஃப் வருமா? அப்ப எஃப் தான் லெட்டர் 2வது வர வேண்டிய லெட்டர். அப்ப எல்லாத்துலயுமே இங்க வந்து எஃப் தான் குடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ரைட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது முடிச்சுட்டோம். அதுக்கடுத்து வி, அதுக்கப்புறம் என்ன வரும்? டபிள்யூ தானே வரும். விடபிள்யூ இது கரெக்ட்டா தான் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு இங்க என்ன இருக்கோ அப்படியே தான் நீங்க போடணும். ஓகேங்களா? டியு ஓகேங்களா? இந்த டியோட நெக்ஸ்ட் லெட்டர் தான் யூ இங்க வந்திருக்கு. ஓகே. அப்ப ஈயோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? இ, எஃப் இல்லையா? இங்க எஃப் தான் வரும். எஃப் வருதா நீங்க பாருங்க. அப்பயுமே இங்க 2 எஃப் வருது. இத தான் நீங்க அடிக்க முடியும். அப்பயுமே இதுவும் சேமா தான் இருக்குல்ல. அப்ப அது நீங்க லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்றதே பெட்டர் தான் இது. அப்போ வந்து இங்க லாஸ்ட்டா வந்து டி மாத்துறோமா? இங்க இங்க வந்து டி வருமா? எஸ் வருமான்னு பார்த்துரலாம். ஓகே. இது முடிஞ்சு போச்சு. அப்ப எஸ்ஸு, டி இல்லையா? அப்ப இங்க இருக்க அப்ப இங்கேயுமே என்ன வரும்? எஸ்ஸுனா இங்க வந்து டி தானே. எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தோம்னா டி தானே. அப்ப இங்க டி. இதுதான் அப்ப ஆன்ஸரா இருக்கும். இதுதான் டி. இது எஸ் வராது. ஓகேங்களா? எஸ்ஸுக்கு எஸ்ஸே எப்படி வரும்? வராதுல்ல. இந்த இடத்துல எஸ்ஸே வராதுல்ல. டி தானே வரும் நெக்ஸ்ட் லெட்டரு. ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன். புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? அப்போ இதான் ஒரு பேட்டர்ன். எஸ்டிஏஎல்இவை என்ன பேட்டர்ன்ல இவங்க எழுதியிருக்காங்களோ அதே பேட்டர்ன் தான் 7க்கும் வரணும். ஓகேவா? ஏபி அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? நடு லெட்டர் ஏபியா தான் இருக்கணும். நடு லெட்டர் இங்க 3வது லெட்டர் உங்களுக்கு வந்து இங்க வினா டபிள்யூவா மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்க கரெக்ட்டா எல்லாத்துக்கும் டபிள்யூ தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது. பட் எல்லாம் லைட்டா சால்வ் பண்ற மாரி தான் இருக்குது. பட் ஓகே. ஒரு 1/2 உங்களுக்கு வந்து 1/2 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான் மேக்ஸிமமே. உங்களுக்கு 1/2 மினிட்ல என்ன பண்ணிடலாம்? இந்த இத நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஒரு நைஸ் சம் தான். அப்ப சரியான ஆப்ஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? பியா? சரியான ஆப்ஷன் அப்ப பியா தான். எஸ், பி தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த ஒரு கேள்வி. இதே ஒரு மாடல் கேள்வி நீங்க வச்சுக்கோங்க. ஹானஸ்டி ஓகேவா? ஹானஸ்டி அப்படின்றத வந்து டியூஇசட்ஐபி எஃப்ஐபிஓன்னு எழுதியிருக்காங்க. ரெயின்போன்றத எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இதை பார்த்துடலாம். ஹானஸ்டி எழுதிக்கோங்க. HONESTY ஓகேவா? ஹானஸ்டி. ஹானஸ்டிய TUZFIPO அப்படின்னு எழுதிட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து EF. ஓகே. இது வந்து கரெக்டாக தான் வருது. EF வந்து வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து HI. ஓகே. HIOP ஓகேங்களா? NO ஓகேங்களா? NO இந்த மாதிரி வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து STTUYZ ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து வருது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கிராஸில் மாற்றி போட்டிருக்காங்க. ஓகேவா? இதே மெத்தடை இது பண்ணி பார்ப்போமா? ரெயின்போ போடலாமா? ரெயின்போ. ஓகே. ரெயின்போவில் அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ், இங்கே வந்து 1 2 3 4 5 5வது லெட்டரோட நெக்ஸ்ட் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? இப்போ இது இங்கே இது எப்படி போட்டுருவோம்? என் இருக்கா? என்னோட நெக்ஸ்ட் லெட்டர் NO. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ஓ தானே வரும். நடுவில் இருக்கிறது ஓ. அடுத்த லெட்டர் தானே. இது டேரெக்டாக தானே போட்டிருக்காங்க இங்கே. இங்கே வந்து இஎஃப் தானே போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா? இஎஃப் தானே போட்டிருக்காங்க. அப்போ இங்கேயுமே வந்து NO தானே வரும். அப்போ இது வந்து போட்டுக்கலாம். நடுவில் வந்து ஓ வரணும். அது மட்டும் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? மற்றதெல்லாம் அடிச்சு விட்ருங்க. இங்கே எம் இருக்கா? இது வராது. இங்கே என் இருக்கா? இதுவுமே வராது. இது 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கண்டுபிடிச்சாவே ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. ஓகே. இங்கே பி இருக்குது. பியோட இந்த பியோட நெக்ஸ்ட் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும்? சியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் சியா இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் கண்டிப்பாக ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நீங்கள் வேணும்னா நம்மகிட்டையும் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓ இருக்குங்களா? ஓனா இங்கே என்ன வரும்? பி வரும். டபிள்யூனா எக்ஸ் வரும். என்னா ஓ போட்டோமா? இங்கே தான் ஓ போட்டோம். அதே ஓ தான். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? நெக்ஸ்ட்டு வந்து ஹச்சுக்கு ஹச் வந்து இங்கே ஐ வருதா? அப்போ அதே மாதிரி ஆர் அப்படின்னா வந்து ஆர்னா எஸ்ஸு, ஏனா பிஇ, ஐனா ஐஜே, ஜே இல்லையா? அப்போ சிபிஎக்ஸ்ஓஎஸ்பிஜே. சிபிஎக்ஸ்ஓஎஸ்பிஜே ரைட்டு. உங்களுக்கு டி தான் ஆன்சர். ஓகேவா? டி தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து நிறையா ஒரு சில இதெல்லாம் வந்து இருக்கும், டைப் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு மேஜர் டாபிக் நம்ம அந்த ப்ரிலிம்ஸ் வரதுக்குள்ள மேஜர் டாப்பிக்லாம் நம்ம வந்து பார்ப்போம். டெய்லியுமே ஒரு டாபிக் நம்ம வந்து பார்ப்போம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும். டெய்லியுமே நீங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து 6:30க்கு வந்து வரும். நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய பேட்ச் ப்ரிலிம்ஸ், ஸோ அது ஆன்சர் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? டி தான் ஆன்சர். நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் பேட்ச், கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்து நம்ம கிளாஸ் கூட போயிட்டு இருக்கு. நீங்கள் சரத் academy.in போனீங்க
அப்படின்னா அந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து நம்ம சீக்கிரம் போடலான்னு இருக்கோம். அதே இது இன்ஸ்டாவில் டெலகிராம்லேயும் நிறைய போஸ்ட்டு இந்த வீடியோ லிங்க் யூபிஎஸ்சி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டால் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.